சிங்காரவேலர் அவர் வாழ்ந்த பகுதியாகும் இது. இந்த பகுதி ஒரு காலகட்டத்தில் எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்த இந்த பகுதியை இப்போ வந்திருக்கக்கூடிய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக இந்த மீனவ மக்களுக்காக ஒரு நவீன மீன் மார்க்கெட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கட்டிய மீன் மார்க்கெட் தான், அது சிதலம் அடைந்ததை புதுப்பிச்சு மக்களுக்கு மின்சார வசதியோடு இதை செய்து கொடுத்துருக்கிறது மீனவ பெண்களுக்கு மிகப்பெரிய வசதியாக இருக்கு. அது இல்லாமல் இந்த பகுதியில் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இல்லாத பிள்ளைகளை ஊக்கப்படுத்துறதுக்காக வேண்டி 5வது தெருவில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு திடலை அவர் கட்டி கொடுத்துருக்காரு. அது விளையாட்டு திடல் மட்டும் இல்லை, அதில் டென்னிஸ், கேரம், பேட்மிண்டன் அண்ட் வாலிபால் இன்னும் பல வசதியான விளையாட்டுகளை விளையாடுவதற்கான வசதிகளை அவர் செய்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பக்கத்தில் ஒரு பால்வாடி பள்ளி இருக்குது. அந்த பால்வாடி பள்ளியை புதுப்பிச்சு அந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கான உபகரணங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் சென்னை மாநகராட்சி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 120வது வார்டு நடுக்குப்பம் பகுதியில் கடந்த அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட மீன் விற்பனை கடை நவீன முறையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செப்டம்பர் 20ஆம் தேதி தொடங்கி வைத்தார். மேலும் நடுக்குப்பத்தில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மைதானம் மற்றும் சிறுவர்களுக்கான அதிநவீன உடற்பயிற்சி கூடம் போன்றவற்றையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த அவருக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி மற்றும் 120வது வார்டு மக்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், சென்னை மாநகராட்சி மேயர் திரு பிரியா, துணை மேயர் திரு மகேஷ்குமார், மண்டல குழு தலைவர்கள் திரு சிற்றரசு மற்றும் 120வது மாமன்ற உறுப்பினர், மாநகராட்சி அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடுக்குப்பத்தில் அமைந்துள்ள சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்த திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து மீன் மார்க்கெட்டினை தொடங்கி வைத்தார். இது குறித்து நடுக்குப்பம் பஞ்சாயத்து மீனவர் பஞ்சாயத்து தலைவர்கள் கூறியதாவது: வாழ்ந்த பகுதியாகும் இது. இந்த பகுதி ஒரு காலகட்டத்தில் எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்த இந்த பகுதியை இப்போ வந்திருக்கக்கூடிய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக இந்த மீனவ மக்களுக்காக நவீன மீன் மார்க்கெட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கட்டிய மீன் மார்க்கெட் தான், அது சிதலம் அடைந்ததை புதுப்பிச்சு மக்களுக்கு மின்சார வசதியோடு இதை செய்து கொடுத்துருக்கிறது மீனவ பெண்களுக்கு மிகப்பெரிய வசதியாக இருக்கு. அது இல்லாமல் இந்த பகுதியில் விளையாட்டு துறையில் ஆர்வம் இல்லாத பிள்ளைகளை ஊக்கப்படுத்துறதுக்காக வேண்டி 5வது தெருவில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு திடலை அவர் கட்டி கொடுத்துருக்காரு. அது விளையாட்டு திடல் மட்டும் இல்லை, அதில் டென்னிஸ், கேரம், பேட்மிண்டன் அண்ட் வாலிபால் இன்னும் பல வசதியான விளையாட்டுகளை விளையாடுவதற்கான வசதிகளை அவர் செய்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பக்கத்தில் ஒரு பால்வாடி பள்ளி இருக்குது. அந்த பால்வாடி பள்ளியை புதுப்பிச்சு அந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கான உபகரணங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் புதிய காரணம் தற்போது உள்ள சிவகுமார் என்ற ஒரு தலைவர் தான் அதுக்கு காரணம். அங்கே அவரோடு சேர்ந்து இணைந்து இந்த பகுதியில் உள்ள கமிட்டி மெம்பர்கள், அதாவது பஞ்சாயத்தாளர்கள் இன்னும் முக்கியமான காரணமாகும். எங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள், அதாவது கோரிக்கை என்னவென்றால், அவர் வாழ்ந்த லேடி வில்லிங்கன் பகுதி, அங்கே 84 மீனவ குடும்பங்கள் அவரோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். அந்த 84 மீனவ குடும்பங்கள் தான் இப்போ இந்த இடம்பெயர்ந்து இந்த நடுக்குப்பம் பகுதியில் வந்திருக்கு. இப்போ அவர் வாழ்ந்த இடத்தை எங்களுக்கு சிங்காரவேலர் வளாகம் என்று பெயர் மாற்ற வேண்டும். அந்த பகுதியிலே ஒரு சிலை வைக்க வேண்டும். இதை 2014
செல்லையா என்கின்ற மூத்த வழக்கறிஞர் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது அவருக்கு சாதகமாக அமைந்தது. அந்த அடிப்படையில் அங்கே வந்து ஏன் அவருக்கு சிலை வைக்கக்கூடாது, அவருக்கு ஏன் மணிமண்டபம் கட்டக்கூடாது, ஏன் அவர்களுக்கு வந்து அவருடைய நினைவாக நூல்நடை, ஏன்னா 20,000 புத்தகங்களை வைத்திருந்த சிங்காரவேலர் வாழ்ந்த இடத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு நூல் நிலையத்தை அமைக்க வேண்டும் அப்படின்ற உயர்நீதிமன்றமே அதுக்கான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் நிதி உதவியும் ஒதுக்கியிருக்காங்க. அது இன்றைக்கு 2014 இன்றைய வரைக்கும் பார்க்க போனால் அது வட்டியோடு சேர்த்து குறைஞ்சபட்சம் 3 கோடி ரூபாய் பணம் இப்போ நிதியாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன பண்ண, ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த தொகுதி எம்எல்ஏ ஆகிய திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை சந்தித்து அந்த நினைவிடத்துக்கு வர வைத்து அவர்களை பார்வையிட வைத்தோம். அந்த பார்வையிட்ட அடிப்படையில் இப்பொழுது அந்த பகுதி மிக சுத்தமாக இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த முன்னோர்களுடைய நினைவிடங்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது எங்கள் கோரிக்கை வைத்த அடிப்படையிலே இப்போ அதற்கான பணிகள் தொடங்குவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நாங்கள் மீண்டும் அதை வந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட அவர் வந்து அதற்கான வழிமுறைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லியிருக்கார் என்பது மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி. இது இந்த ஊர் மக்களுக்கு அளித்த மிகப்பெரிய வெற்றி என்று நாங்கள் கருதுகிறோம். இரண்டாவது, இந்த சிங்காரவேலர் கல்வி அறக்கட்டளை மூலமாக இந்த ஊர் பிள்ளைகள் படிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆவணங்களை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இங்கே படித்த பிள்ளைகள் ஒரு 10% இருந்த பிள்ளைகள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 60% உயர்ந்திருக்கிறார்கள். உயர்ந்த பிள்ளைகள் பல்வேறு இடங்களில் வந்து வேலைவாய்ப்பை தேடி சென்றிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இப்போ பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த பகுதியில் வந்து ஒரு 50% இருந்த மக்களுடைய தொகை 75% உயர்ந்திருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி இடங்களும் இங்கே இல்லாத காரணத்தால் எல்லோரும் அடுக்குமாடியாக கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்கள் ஊர் மக்கள் சார்பில் மனதார வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவது எங்கள் ஊர் தலைவர் சிவகுமார் சார்பிலும் ஊர் பஞ்சாயத்தார் சார்பிலும் சிங்காரவேலர் கல்வி அறக்கட்டளை சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகுமார் சார்.